a show. If you do, then அவரே சொல்லிட்டாரு அது என்னன்னு. அதுதான். So the first show, the first play is called Undiriyar, and you know what happened? போயிருந்தா எப்படி உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியும்? பேசி காரணம் கிடையாது, வாய் இருக்கும். ஐயோ, எதையாவது பேசாத.
மரவநாடு இருக்குல்ல, மரவநாடு, அங்க எப்படியாவது என்னை கூட்டு போ. தீர்க்க வேண்டிய கணக்கு இன்னும் நிறைய இருக்கு. யோ, யாருயா நீ? முதல்ல என் கணக்கு நான் தீர்க்கணும். கொஞ்ச நாள் அசையாம பணமா நடி. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணுமோ தரேன். எனக்கு காப்பாத்தங்க. அது சரி, நீ ஏன் ஒரு சிப்பாய்? நீ எனக்கு என்ன தர போல? கோமணத்தை தரப்படியா? அதுவே கிடைச்சுதான் கிடைக்குது. கொண்டாடு வந்து படி. கொஞ்சம் இல்லையா? அந்த காலப்படையோட தளபதியே. மரவநாட்டுல பூங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரோட மன்னனும் அந்த நிறைய 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 பொண்ணும் பொருளும் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ தரேன். ஏன்னா உனத்தெல்லாம் அள்ளி போட அங்கத்துல பேச சுசி மாறிப்பானே. அப்ப கூட நான் நல்லா இருக்க வழி பண்ணாம பொண்ணு கூட தேர் செய்வான். உன் காசு எனக்கு தேவையில்ல. உன்னை அள்ளி போட்டே எனக்கு காசு கிடைக்கும். ஐயோ, நான் அப்படி சொல்ல. என் தங்கச்சி உனக்கு கட்டி தரேனே. என்ன சொல்லு? என் பேரு ஒண்டி. ஐயா, நீங்களா? அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லு, கேட்போம். இந்த வருஷத்துக்கு முன்னாடி மறவர்களுக்கும் வெண்கோடர்களுக்கும் இடையே போர் நடந்துச்சு. அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. மனம் என்று மழை திறந்தால்தான் வழி பிறக்கும். சரி, பாறையை தள்ளிவிட்டு துங்கபத்ரா ஆத்துல மடையை உடைச்சு வெள்ளப்பெருக்கம் வந்து அன்னைக்கு அந்த போர்ல மறவர்கள் ஜெயிச்சதற்கு அதுதான் காரணம். வளையாளியா நீ? பெருமை புண்ணாக்குனா போதும். தங்கச்சியை பத்தி சொல்லியா?
வந்தா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிப்பா. போறதுக்கு தயாரா இருக்கானா? சூடாமணி என்ன இந்த நேரத்துல? இந்த போறதுக்கு போகாத. ஏன்? உனக்கு ஆபத்து காத்திருக்கு. வேண்டாம், நின்றுடு. போர்க்களத்துல ஆபத்தை தவிர வேற என்ன இருக்கும்? மரணத்தை பார்த்து பயப்பட சொல்றியா என்ன? மரணம் இல்ல, துரோகம். யாரு? அப்பா. என்ன கொல்ல போறாரு? நம்ம அப்பாவோட அந்தப்புறத்து காதலிக்கு பிறந்த ருத்ரன், நம்ம தம்பி. அவனை அப்படி சொல்லாத, அவன் தம்பி சொல்லாத. அண்ணா, இதோ வந்துட்டான் உன்னை கூட்டு போக. நம்ம தம்பி. அண்ணா, ஏய், நான் உன் தளபதி மட்டும்தான். அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவன் என் தங்கச்சினா எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. இன்னைக்கு போர்ல உங்களை போர்ல என்ன? என்ன போர்ல என்ன? கொல்ல போறோம். நம்ம அப்பா தான். அவர்தான் என்ன என்னாச்சு? போர்ல என்ன கொல்ல போறாங்க. யார் சொன்னது? இதோ நான் இருக்க வரைக்கும் யாரும் அவனை முறைச்சு கூட பார்க்க முடியாது. அவனை குழப்பம் வழங்கிது போ. நான் சொல்றேன். இவங்க யாரையும் நம்பாதீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. வெளியே போ. எனக்கு என்ன இங்க வேலை? தேவையா? இதான் சொன்னேன். வலி தாங்க முடியல. என்னை எப்படியா காப்பாத்த. இங்கிருந்து 20 காலத்து தூரத்துல ஒருத்தர் இருக்காரு, பொதியப்பன்னு ஒரு மருத்துவர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டு போனா எப்படியாவது காப்பாத்திருக்காரு. என்னை காப்பாத்த. நான் அவர்கிட்ட கூட்டு போயேன். என்னையா பேசுற நீ? கொஞ்சம் புத்தி இருக்கா? என்னாச்சு முழுசா சொல்லியா முண்டி? நம்ம போகும்போது மீதி கதையை சொல்றேன். என்னை கூட்டு போயேன். அதெல்லாம் கிடையாது. போன வரையும் நீ செத்துட்டீனா அப்படி யாரு மீதி கதை எனக்கு சொல்லுவா? இப்பவே சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. சொல்றேன். நேத்து இதே போர்க்களத்துல சேனாதிபதி செந்தூரா, என்னாச்சு சேனாதிபதி? நீ இளம் பெண்களெல்லாம் வன்புணர்வு செஞ்சு ஒன்று ஆத்தங்கரை பதைக்கிறாமே, ஐயோ சேனாதிபதி அப்படிலாம் இல்ல. என் மேல பொய்யா சொல்றாங்க. நான் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே ஆத்தங்கரை இல்லை. பையன் ஒண்டி அவனை கொண்டு பார்த்தேன்னா உன்னோட இந்த ரகசியம் அவனோட பதில் இருக்கு. ஒண்டி வீரா? உங்க பையன் ஒண்டி வீரனா? ஒண்டி வீரன் குழந்தைகளோட காத்து நிற்கிறேன்.
தான் ராணுவம் அவனுக்கு. என் பையன் இல்லையா? என்ன இது சேனாதிபதி? என்னால முடியாது. என் தளபதிக்கு துரோகம் பண்ண என்னால முடியாது. அது தர்மம் அல்ல சேனாதிபதி. கார்த்தி, உனக்கு உன் மனைவி சிவகாமி மேல பாசமே இல்லை போலயே. உன் அழகி. இது 2 பேரையும் சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? சேனாதிபதி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? என் மனைவி என்ன பாவம் பண்ணான்? அவ பாவம் செஞ்சாலா இல்லையா என்பது ஒரு முடிவை கொடுத்தான் கார்த்தி. சேனாதிபதி, இது சரியில்லை சேனாதிபதி. சேனாதிபதி, நான் கெஞ்சி கேட்கிறேன் சேனாதிபதி. இது சரியில்லை சேனாதிபதி. கூடவே இருக்கிறவங்களை கொல்றது சரியில்லை சேனாதிபதி. சேனாதிபதி, நான் சொல்றது கேள்வி சேனாதிபதி. உன் மனைவி சிவகாமியா உன் தளபதி ஒண்டி வேண்டாம். நீயே முடிவு. கேட்டா சொல்லுவியா? சேனாதிபதி, சொல்லுவியா? நான் பிறந்ததே உங்களுக்காக தான். நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? ஏன் இப்படி கேட்குறீங்க? அதையும் செஞ்சுதான் சுத்துக்கணும். அதெல்லாம் பண்ணாத. அவ்வளோ கஷ்டப்படுத்திடலாம். நீ கொல்ல வேண்டியது என்ன நட்சத்திரம்னா பையன் ஒண்டி வந்து நீ கொள்ளணும். நான் சொல்றத கவனமா கேளு. ஏன் சேனாதிபதி? அவன் என்ன செஞ்சான்? சித்திரகணா, என்ன பாரு சித்திரகணா, எது பாக்கப்படுற? முடிகிற என் பையனால பார்க்கப்படுறியா இல்ல அவன் நண்பனால பார்க்கப்படுறியா? உங்களுக்கு விசுவாசியா இருக்க நான் பழகிட்டேன். ஆனா ஒரு துரோகியா இருக்க நான் பழகல. நான் சொல்றது கவனமா கேளு. போரோட 10வது நாள் ஒண்டிவர்னு போர்க்களத்தில் ஏற்படும். உனக்கு துணையா எல்லாரும் கூட இருப்பாங்க. நான் என் பையன் ஒண்டிவர்னேன். நீதான் சித்திரனை கொள்ளணும். நான் மட்டும்தான் முடியும். என்னாச்சு வருமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இனிமேல் ஏதாச்சும் போகுமா? உன் மேலாம் கோபம் இல்லப்பா. ஒண்டிவர்னா தெரிஞ்சுக்க கூடாத ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். நம்ம உறவை பத்தியா? ஐயோ அமுதா, நம்மளோட காதல் அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டது யாருக்குமே தெரியக்கூடாத ஒரு ராஜ ரகசியம். அப்படி என்ன ரகசியம்? அது தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்னையும் கொள்ள வேண்டியது. போரோட 10வது நாள் ஒண்டிவீரன் போரில் கொல்லப்படுவான். மற்ற எல்லாரும் கூட நிற்பாங்க. அவங்க கூட நின்று நீ ஒண்டிவீரன் மரணத்தை உறுதி செய்யணும். எனக்காக நீ செய்வேன் தான். அவன் சின்ன பையன், நான் எப்படி அவனை கொள்றது? வருமா இது? இதை கூட செய்ய மாட்டியா? பொண்ணும் பொருளும் இருக்கவங்க இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவன் சொல்றதெல்லாம் பொய் தானே. காதலுக்கு இருக்க சக்தி வேற எதுக்கும் இல்லை. உனக்காக இதை பண்ற வருமா? ஒருவேளை போர்ல ஒண்டிவீரன் சத்திரவன கொல்லப்படலைன்னா
அவங்க 2 பேரையும் சேர்த்து நீ தான் கொள்ளணும். செய்வியா புதா? வீரர்களே, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னும் நிறைய படைகள் வந்து கொண்டிருக்கு. நாம் மறுக்கும் நாள் இன்றில்லை. என்ன நடக்குது சத்ரு? அம்மா, துரோகம். யோசிக்க நேரம் சத்ருகா, அவனை கொல்ல. அப்படி பார்த்தாலும் அவனுக்கு இது என் கடமை. என்ன பாக்க கொல்ல கொல்லுங்க அவனை. இன்னொரு பெரிய வீடு இருக்கா? நம்ம நம்பூராக பிறக்கும். அப்பா, என்னாச்சு? நீங்க இவ்வளவு சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. என்னாச்சு? நடக்கப்போற போர்கள் என் மகன் ஒண்டி வரணும் கொல்ல போறோம். வா, உங்கம்மா நம்ம அண்ணாப்பா, கொல்ல வேண்டாம்ப்பா. என்ன பேச்சு? தப்புப்பா. வேண்டாம்ப்பா. பா, ஆமாப்பா. வேண்டாம். எனக்கு புரியுது. ஆனா இந்த சூழல்ல உண்டியவர்கள் கொள்றதை தவிர நமக்கு வழியே கிடையாது. அண்ணனா பார்த்தோம் கண்ணு முன்னாடி. ருத்ரா, உண்டியவர்கள் கொள்றது எனக்கு மட்டும் சாதாரண காரியம் நினைக்கிறியா? ஒரு தகப்பனா தாங்கிக்கவே முடியாது. இருந்தாலும் நீதி பெற்க வேண்டியது நம்ம கடமை. அவர் சின்ன வயசுல இருந்து என் கூட பழகினது கூட இல்லை. என் முகம் பார்த்து கூட பேசினது இல்லை. அதுக்குள்ள அவர் கொள்றீங்க. வேண்டாம்ப்பா. சூடாமணி மேல அவர் பாசமா இருக்க மாதிரி என் மேலே அவர் பாசமா இருப்பாரு காத்துக்கிட்டு இருக்கப்பா. ருத்ரா, நீ நினைக்கிறது ஒரு காலம் நினைக்காது. இவ்வளவு காலமா தம்பியாவே ஏற்றுக்கிறது. அவன் இந்த நொடி வரைக்கும் உன்னை என்னோட அந்தப்புற காதலிக்கு பிறந்த மானாத ஒதுக்கி வச்சிருக்கான். உனக்கே அவ்வளவு அக்கறை. முடியாதுப்பா. ருத்ரா, அதை கவனமாக்கு. இவன் கொலை பண்ணிதான் அவன் பூர்ண சத்தமாக தான் இருக்கும். ஆனதுக்கு அப்புறமா பூங்குடிக்கு இதான் ஆசை. என்னோட காலத்திலேயாவது பூங்குடிக்கு ஒரு மாற்றம் இருக்கு. நான் சொல்றத மறுக்காம போய் செய்திருக்கா? எதையும் மாத்த போறது இல்லை. எதையும் மாத்த விட போறது இல்லை. ருத்ரா! உனக்கு என்ன சம்மதம் இல்லை? சொல்லிதான் போயிடு. அவரே அண்ணன் என் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் அவருக்காக சண்டை போடுவேன். வீரர்களே, ஒண்ணு வேற வெளியில பார்க்க கூடாது. தலையை யார் முதல்ல வெட்டி போடுங்க.
ஏய்